வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சோழ பேரரசன் முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் சோழர்களின் ஆட்சி மலேசியா மற்றும் இந்தோனேசியாவின் ஒரு பகுதி வரையிலும் பரவி இருந்தது என்று கடந்த சில காணொளிகளில் பார்த்தோம். ஆனால் மலேசியாவில் தமிழ் கல்வெட்டு ஒன்று இருக்கின்றது என்பது மலேசியாவில் வாழக்கூடிய நிறைய தமிழர்களுக்கே தெரியுமா என்று தெரியவில்லை. ஆனால் அதை நேரில் சென்று பார்த்து உங்களுக்கு இந்த காணொளியில் தொகுத்து வழங்கியிருக்கின்றேன். மலேசியா சுற்றுப்பயணம் செல்லும் நிறைய பேர் தலைநகர் கோலாலம்பூரில் இருக்கும் பிரபலமான இடங்கள், இரட்டை கோபுரம் போன்ற இடங்கள், பத்துமலை முருகன் கோவில் என்று சுற்றி பார்த்துவிட்டு ஊர் திரும்பி விடுவார்கள். ஆனால் அந்நாளில் தமிழர்களின் ஆதிக்கம் மிகுந்திருந்த பினாங்கு, கடாரம் ஆகியவை எல்லாம் கோலாலம்பூரில் இருந்து வடக்கு நோக்கி சற்றொப்ப 200 மைல்களுக்கும் மேல் பயணித்தால் வரும். அங்கு போகின்ற வழியில் மலைகள் நிரம்பிய இப்போ, இயற்கை எழில்மிகு தாய்பிங் மற்றும் பினாங்கு நகரம் ஆகியவற்றை கடந்து செல்லுகையில் தமிழர்களின் தடத்தினை இன்றளவும் காண முடிகின்றது. பினாங்கில் புக்கிட் மெர்தாஜாம் என்றொரு நகரம் இருக்கின்றது. அங்கே ஆங்கிலத்தில் த மைனர் பெசிலிக்கா ஆஃப் செயின்ட் ஆன் என்று அழைக்கப்படும் புனித அன்னம்மாள் தேவாலயம் இருக்கின்றது. கிபி 1846 கட்டப்பட்ட இந்த கத்தோலிக்க தேவாலயம் மலேசியா மட்டுமன்றி சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேசியா, வியட்நாம், பிலிப்பீன்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலும் மிகவும் பிரசித்தம். ஆண்டுதோறும் ஜூலை 26 அன்று இங்கு நடைபெறும் புனித அன்னம்மாள் திருவிழா 10 நாட்கள் வரையிலும் நடைபெறக்கூடிய ஒரு விழாவாகும். அப்போது மேற்சொன்ன நாடுகளில் இருந்தெல்லாம் 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித பயணம் வருவார்கள். அந்த கத்தோலிக்க தேவாலயத்தின் ஒரு பக்கத்தில்தான் நமது தமிழ் கல்வெட்டு அமைதியாக அதை பற்றிய அருமை தெரியாமல் வீற்றிருக்கின்றது. கிபி 1845 இந்த கல்வெட்டினை கண்டுபிடித்தவர் அப்போது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றிய கர்னல் ஜேம்ஸ் லோ என்பவர். அது ஒரு மிகப்பெரிய ஒற்றை பாறைக்கல் மட்டுமே. பாட்டு பெர்சூரட் செரோக் டோக்குன் என்று அழைக்கப்படும் இந்த பெரும் பாறைதான் மலேசிய அருங்காட்சியகம் மற்றும் தொல்பொருள் துறையால் அங்கீகரிக்கப்பட்ட பினாங்கு பகுதியில் இருக்கும் ஒரே பழங்கால பாறை ஆகும். புஜாங் சமவெளியில் தழைத்தோங்கியிருந்த நாகரிகத்தின் தென்கோடி நினைவு சின்னமும் இந்த ஒற்றை பாறைதான். அதில் கிபி 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டில் இப்பகுதியில் ஆட்சி செய்த மன்னனின் வெற்றியை கொண்டாடி 7 வரிகள் தமிழியின் தொடர்ச்சியாக சொல்லப்படும் பல்லவ கிரந்தம் மொழியில் எழுதப்பட்டுள்ளதாக பதிவு செய்திருக்கின்றனர். மேலும் அதில் சமஸ்கிருதமும் இருந்தது என்று ஆரம்பத்தில் பதிவு செய்தாலும் பின்னாளில் வந்த ஆய்வாளர்கள் அது சமஸ்கிருதம் அல்ல என்றும் பாலி மொழி என்றும் குறிப்பிடுகின்றனர். ஆனால் அந்த பாறையில் ஒரு சில இடங்களில் இன்றைய தமிழ் மொழியும் இருப்பது தெரிய வருகின்றது. பல நூற்றாண்டுகளாக திறந்த வெளியில் இருந்ததால் பாறையில் சிதைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே முழுமையாக படிப்பதில் சிரமம் இருக்கின்றது. இப்போது அதற்கு மேற்கூரை போடப்பட்டு சுற்றுச்சுவர்களும் எழுப்பப்பட்டுள்ளன. இருப்பினும் பெரிய அளவில் பாதுகாப்பு என்று ஏதுமில்லை. இந்த தமிழ் கல்வெட்டு நமக்கு உணர்த்துவது ஒன்று மட்டுமே. ராஜேந்திர சோழனின் வருகைக்கு முன்னரே இங்கு தமிழர் வழி அரசுகள் இருந்திருக்கின்றன. தமிழி உள்ளிட்ட இந்திய மொழிகள் இருந்திருக்கின்றன. மேலும் இப்பகுதியில் நிறைய அகழ்வாய்வுகள் நடைபெற்றால் இந்த பகுதியின் தமிழர் வரலாறு காலச்சக்கரத்தில் இன்னும் பின்னோக்கி விரிவடையலாம். என்ன நண்பர்களே, மலேசியாவில் தமிழ் கல்வெட்டு இருப்பது ஓர் ஆச்சரியமான தகவல்தான். மேலும் இதே போன்ற அரிய தகவல்களுடன் உங்களை அடுத்தடுத்த காணொளிகளில் சந்திக்கின்றேன். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.